குட் மார்னிங் டு ஒன் அண்ட் ஆல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா டேட்டா டைப்ஸ். டேட்டா டைப்ஸில் வந்து நம்பர்ஸ், லிஸ்ட், ஸ்ட்ரிங், டியூப்பிள் அண்டு டிக்ஷனரிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்பர்ஸில் என்னென்னு பார்க்கலாம். நம்பர்ஸில் வந்து இண்டீஜர், ஃப்ளோட், காம்ப்ளெக்ஸ் நம்பர் அண்ட் பூலியன் இருக்குது. ஃபஸ்ட்டு இண்டீஜர்னால் என்னென்னா, இண்டீஜரை வந்து டூ டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பாசிட்டிவ் இண்டீஜர்னும், இன்னொன்று வந்து நெகட்டிவ் இண்டீஜர்னும். ஸோ பாசிட்டிவ் இண்டீஜர்னால் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4, அதாவது ப்ளஸில் வர்றது எல்லாமே பாசிட்டிவ் இண்டீஜர்னு சொல்கிறாங்க. அதே மைனஸில் ஏ இஸ் ஈக்குவல் டு -1 -2 -3ன்னு வந்துச்சுன்னா அதை நெகட்டிவ் இண்டீஜர்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா செகண்ட் பார்க்க போகிறது என்னென்னா ஃப்ளோட்னா என்னென்னா பாயிண்ட் வச்ச எல்லா வேல்யூமே நம்ம ஃப்ளோட்டுன்னு சொல்லலாம். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 1.2 3.4 அந்த மாதிரி பாயிண்ட் வச்சாலே நம்ம வந்து ஃப்ளோட்டுன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னால் எக்ஸ் ப்ளஸ் ஒய்ஐ. ஸோ எக்ஸையும் ஒய்யும் நம்ம ரியல் நம்பர்னு சொல்லலாம், அந்த ஐயை மட்டும் இமேஜினரி நம்பர்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்க்க போகிறது பூலியன்னா என்னென்னா நம்மளுக்கு ட்ரூவா ஃபால்ஸானு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ இப்போ நம்ம அண்டு கேட்டை வந்து எக்ஸாம்பிளாக எடுத்திருக்கோம். நம்ம வந்து இன்புட்டில் வந்து இப்போது ரெண்டு இன்புட் கொடுக்க போகிறோம். ரெண்டு இன்புட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஒன் நம்மளுக்கு கிடைக்கிற அவுட்புட் வந்து ஒன்னாக வந்துச்சுன்னா அது வந்து ட்ரூ. அதே மாதிரி அனதர் இன்புட்டில் வந்து 1 அண்ட் இன்னொரு இன்புட்டில் 0ன்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு வரப்போகிற அவுட்புட் வந்து ஃபால்ஸுன்னு வரும். ஸோ நம்மளுக்கு ட்ரூவா ஃபால்ஸானு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பூலியன் வந்து ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறம் பார்க்க போகிறது லிஸ்ட்னா என்னென்னா, லிஸ்ட் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் பை playing expression within square bracket separated by commas. அதாவது ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். x is equal to ஸ்கொயர் ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணி 10, 20 அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டாலே நம்ம லிஸ்ட்டுன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்க்க போகிறது டியூப்பிள்ஸ்னால் என்னென்னா, டியூப்பிள்ஸ் இஸ் அ கமா செப்பரேட்டட் சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூ சரௌண்டட் வித் பேராந்தசிஸ். அதாவது நார்மலாக ஒரு ப்ராக்கெட் போட்டாலே நம்ம டியூப்பிள்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா டிக்ஷனரிஸ் கன்ஸ்ட்ரக்டட் பை பிளேயிங் எக்ஸ்பிரஷன் வித்தின் கர்லி பிரேசஸ் செப்பரேட்டட் பை கமாஸ். ஸோ நம்ம கர்லி பிரேசஸ் நார்மலாக போடுவோம்ல, அந்த கர்லி பிரேசஸ் போட்டாலே அது டிக்ஷனரின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்க்க போகிறது ஸ்ட்ரிங்னா என்னென்னா, ஸ்ட்ரிங் இஸ் அ டேட்டா டைப் இன் பைத்தான். அதாவது டேட்டா டைப்பில் ஸ்ட்ரிங்குன்றது ஒரு டேட்டா டைப்னு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ விச் இஸ் யூஸ் டு ஹேண்டில் அரே ஆஃப் கேரக்டர். ஸ்ட்ரிங் இஸ் அ யூனிட் கோட் character. String is a sequence of unit code character that may be combination of letters, numbers or special symbols included within single or double or even triple quotes. ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதாவது வெல்கம் டு லேர்னிங் பைத்தான். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து ஒரு வேர்டு கொடுத்துட்டு ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அந்த கொட்டேஷன் போட்டாலே நம்ம ஸ்ட்ரிங்குன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். அது வந்து சிங்கிளாகவும் இருக்கலாம், சிங்கிள் கொட்டேஷனாகவும் இருக்கலாம், டபுள் கொட்டேஷனாகவும் இருக்கலாம், ஆர் ஈவன் ட்ரிபிள் கொட்டேஷனாகவும் இருக்கலாம். அந்த கொட்டேஷன்னாலே நம்ம ஸ்ட்ரிங்குன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்க்க போகிறது வேரியபிள். A Python variable is a symbol name that is an reference or pointer to an object, but the data itself is still contained within object. இப்போ வேரியபிள்ஸ்னா என்னன்னா, a is equal to 1. ஸோ அந்த ஒன்னுன்றது வேல்யூ, ஏ இருக்கிறது வேரியபிள். இன்னொன்று கூட பார்க்கலாம். இப்போ நேம் இஸ் ஈக்குவல் டு தனா, அந்த வரக்கூடிய வருதுல நம்மளுக்கு தனான்னு, அது வந்து வேல்யூன்னு சொல்லலாம். நம்ம நேம்னு கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதான் வந்து வேரியபிள். ஸோ வேரியபிளை வந்து ரெண்டு டைப்பாக பிரிக்கலாங்க. ஒன்று வந்து குளோபல் வேரியபிள், இன்னொன்று வந்து லோக்கல் வேரியபிள். குளோபல்னு பிரிக்கலாம், இன்னொன்று வந்து லோக்கல்னு பிரிக்கலாம். ஸோ லோக்கல் வேரியபிள்னா என்னன்னா, லோக்கல் வேரியபிள் இஸ் டிக்ளைர்ட் அஸ் இன்சைட் த ப்ரோக்ராம். அதாவது ப்ரோக்ராமுக்கு உள்ளே மட்டும் நடந்துச்சுன்னா அது வந்து லோக்கல் வேரியபிள்னு சொல்லலாம். அதை வந்து இன்னொரு நேமாவும் கூப்பிடலாம், என்னென்னா லோக்கல் ஸ்கோப்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்க்க போகிறது குளோபல் வேரியபிள் இஸ் டிக்ளேர்ட் ஆஸ், அதாவது ப்ரோக்ராமுக்குள்ளேயும் சரி ப்ரோக்ராமுக்கு வெளியுமே ரெண்டு இடத்துலையுமே நடந்துச்சுன்னா அது வந்து குளோபல் வேரியபிள்னு சொல்லலாம். இது வந்து குளோபல் ஸ்கோப்னு சொல்லலாம். தேங்க்யூ.